ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய பழைய மொபைல் வந்து டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளேயும் சரி பண்ணிட்டோம். அதுவும் வந்து மோட்டோரோலா தான் வச்சுருந்தேன். அந்த மொபைலுக்கு பார்த்திங்கன்னா 2.5 வந்திருந்தது டிஸ்பிளேக்கு. ஆனால் என்ன தான் டிஸ்பிளே பண்ணி சரி பண்ணி வச்சுருந்தாலுமே மறுபடியும் நம்மளுக்கு வந்து அது டேமேஜாக தான் ஆகுது. கிராக் விழுகுது, இந்த மாதிரிலாம் டிஸ்பிளே இதாக தான் ஆகுது. அதனால் சரி புதுசாகவே மொபைல் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு மொபைல் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 14,000. இது வந்து மோட்டோ G57 வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதனால் சரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது 14,000 இஎம்ஐ தான் போட்டிருக்கோம். மந்த்லி 1,600. ரெடி கேஷ் பண்ண முடியலை எங்களால், பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ வந்து எங்களால் பண்ண முடியல. சரி 14,000க்கு எதுக்கு மொபைலு, கம்மியாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சேன். நான் நினச்சேன். ஆனால் எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சரி நம்ம கொஞ்சம் மொபைல் நல்லா இது பண்ணிக்கலாம், அதில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மொபைல் நான் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தேன். பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறது வந்து யாருமே எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி சொல்லவே இல்லை. சரி ஓகே நம்ம எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பக்கத்தில் தான் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் ப்ரிலிம்ஸ் வந்து எழுதியிருந்தேன், அதில் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் மெயின்ஸ் எழுத எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லை. பார்த்தா நேற்று பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, எப்படி இது ஆச்சு. ஆனால் எல்லோரும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. இப்போது எனக்கு என்னென்னா குரூப் 4 தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. குரூப் 2 எழுதுனேன் தான், ஆனால் குரூப் 4 எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். சரி நான் டிஎன்பிஎஸ்சியை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். அதை பற்றி தெளிவாக அப்புறமா வீடியோ போடுறேன். இப்போ நம்ம மொபைலை பற்றி பார்ப்போம். இப்போ மொபைலுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் நல்லா குவாலிட்டியானதாக இருக்குது. இப்போது பாருங்கள், முதல்லாம் வந்து ஹெட்செட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த இதெல்லாம் இப்போது கிடையாது. ஒன்லி மொபைல் வித் சார்ஜர், அவ்வளோதான். ஆமாம், இன்னும் காலம் போயிட்டால் சார்ஜரையும் கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது, வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்களும் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் கேமரா வீடியோலாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் வந்து ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. மொபைல் வந்து நல்லாயிருக்கு. நான் மோஸ்ட்லி வந்து பசங்களுக்கு மொபைல் கொடுக்க மாட்டேன். ஆனால் சில நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் தான் காட்டுவேன். ஆனால் நான் மொபைல் அவ்வளோவா கொடுக்க மாட்டேன். அப்படி இருந்தும் என்னோடய பழைய மொபைல் வந்து டிஸ்பிளே வந்து உடஞ்சிருச்சு. இப்போ இந்த மொபைலையாவது நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஆனால் இந்த மொபைல் வந்த பிறகு அந்த மொபைல் ஒர்க் ஆகுது, பழைய மொபைல். அது என்னன்னு தெரியல. சரி அதுவும் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு, நம்மளோட நேரம் அப்படின்னு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.